السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியால் சாலிஹீன் பாடம் 35. இந்த ரியால் சாலிஹீன் கிதாபினுடைய 35வது நாள் பாடத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த பாடத்தில் இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு வழங்க விரும்பினால் எங்களுடைய வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரியாது சாலிஹினுடைய 35வது நாள் பாடத்துல நம்ம பாபுல் முராகபா என்ற இந்த பாபை தொடங்க இருக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் நாம் உண்மை என்ற பாடத்தின் கீழே உள்ள ஹதீஸ் எல்லாம் பேசி கொண்டிருந்தோம். இப்போ இந்த முராகபா இறை கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த முராகபான்னு சொன்னா முதல்ல என்ன என்பதாக பார்த்தா இறை கண்காணிப்புன்னு தமிழ்ல சொல்லலாம். அப்போ அதனுடைய விளக்கம் என்னன்னா, அல்லாஹு தஆலாவுடைய கண்காணிப்பு தன்னுடைய அடியான் மீது எப்பொழுதும் இருக்கும். அப்போ நம்மலாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு அடியார்களாக இருக்கிறோம். அப்போ அல்லாஹுடைய கண்காணிப்பு எந்த அளவிற்கு நம்ம மேல இருக்கும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் இந்த விஷயத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்ற ஒரு உறுத்தல் நம்ம மனசுல வரணும். இந்த விஷயத்தை நம்ம செய்யறோமே, இது அல்லாஹ் பார்த்து கொண்டு இருப்பானே, ஹைராக விஷயமா இருந்தாலும் சரி, ஷர்ரான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நலவு நம்ம செய்யறோம், ஒரு ஹைரை நம்ம செய்யறோம், அல்லாஹு தஆலா இதை பார்த்து கொண்டு இருப்பான், இதன் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் ஒரு ஆதரவு, ஒரு ரஜா வச்சுக்கணும். ரெண்டாவது, அல்லாஹு தஆலா நம்ம செய்யக்கூடிய இந்த பாவத்தை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டு இருக்கிறானே, அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி பாவம் செய்யறோம், அல்லாஹுடைய கண் பார்வைக்கு ஏத்தவாறு நம்ம பாவம் செய்யறோம்னு மனசுல ஒரு பயம் வரணும், ஒரு ஹவுஃப் வரணும். அப்போ இது இரண்டிற்கும் மத்தியிலே வாழ வேண்டும் சொன்னாங்க. அப்ப அல்லாஹுடைய கண்காணிப்பு எப்பொழுதும் நம்முடைய மனசுல அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். இப்போ ஒரு விஷயத்தை விளங்குங்க, நம்ம ஒரு பிள்ளையை பெக்கிறோம், ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ பெக்கிறோம். நம்மின் மூலமாக பிறக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள், நம்மளால படைக்கப்பட்டவங்க கிடையாது. அப்ப அந்த அந்த நம்மளால பிறக்கப்பட்ட அந்த நம்மளுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க நம்ம ஒரு கவனிக்க மாட்டோமா? நம்ம ஒரு கவனம் கொள்ள மாட்டோமா? அவர்கள் என்ன செய்யறாங்க, எங்க போயிட்டு வராங்க, நல்லதை படிக்கிறாங்களா, நல்லது செய்யறாங்களா, கெட்டது செய்யறாங்களா, நல்லது செஞ்சா அதற்கான அன்பளிப்புகளையும் நம்ம தந்து, கெட்டது செஞ்சா அதற்கான தண்டனைகளையும் நம்ம கொடுத்து, அப்ப இது போல ஒரு கண்காணிப்பை நம்முடைய பிள்ளைகள் மீது நம்ம வைக்கும்போது, சாதாரணமாக பெற்றெடுத்த ஒரு பிள்ளைகள் மீது இவ்வளவு கவனம் நம்ம செலுத்துறோம்னு சொன்னா, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நம்ம, அல்லாஹ் படைச்ச தன்னுடைய அடியார்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்மை அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு கவனிப்பான் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் இறை கண்காணிப்பு என்று சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 5வது பாடமான பாபுல் முராகபா. அப்போ 5வது பாடம் சொன்னா இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல இது 5வது பாடமாக இந்த பாடம் அமைகின்றது. பாபுல் முராகபா இறை கண்காணிப்பு குறித்தான பாடமாக இருக்கின்றது. இப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக இந்த பாடத்துல ஒரு 5 ஆயத்தினை நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. குர்ஆன் ஷரீஃப்ல இந்த முராகபா
அல்லாஹுடைய அந்த கண்காணிப்பை குறித்தான ஒரு 5 ஆயத்துக்களை நமக்கு இங்கு பதிவு செய்து தருவாங்க. அது அல்லாமல் ஒரு நீண்ட ஹதீஸான ஒரு சம்பவமிக்க ஒரு ஹதீஸினை நமக்கு இந்த இடத்துல சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சரிங்களா? இப்போ நம்ம இந்த முதலாவதாக அல்லாஹ் சொன்ன இந்த 5 ஆயத்துக்களை நம்ம வாசிப்போம் வாங்க. கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா சொன்னா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், அல்லதி அல்லாஹு தஆலா எத்தகையவன் என்றால் யராக்க உமை பார்க்கிறான், ஹீன தகூமு நீங்கள் நிற்கும் பொழுது உங்களை அவன் பார்க்கின்றான், வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன் இன்னும் நீங்கள் சுஜூதில் இருப்பவர்கள், சஜிதா செய்யக்கூடியவர்களில் நீங்கள் இணைவதையும் அல்லாஹு தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ இது முராக்கபா சம்மந்தப்பட்டு இருக்கா இல்லையா? அல்லாஹு தஆலா நம்ம கவனிக்கிறான், நம்மளை அல்லாஹு தஆலா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை புரியக்கூடிய, ஒரு தெளிவாக அறியக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்து இருக்குதா இல்லையா? அதன் காரணமாக தான் இந்த ஆயத்து இங்கே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அஷ்ஷுஅரா சூரத்து ஷுஅரால இந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 219 219வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 220 இன்னும் 220லையும் இந்த ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. வகால தஆலா இன்னும் 2வது ஆயத்து அல்லாஹு தஆலா சொல்றான் பாருங்க. உயர்ந்தவனான இந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், வஹுவ இன்னும் அவனாகிறவன் மஅக்கும் உங்களோடு இருக்கின்றான், ஐனமா குந்தும் நீங்கள் எங்கே ஆகியிருந்தாலும் அவன் உங்களோடு அங்கே இருக்கின்றான். அப்போ நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அல்லாஹு தஆலா அங்கேயெல்லாம் உங்களை கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான், உங்களோடு அல்லாஹு தஆலா இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக பதிவு செய்து தருகிறார்கள். அல் ஹதீத் சூரத்துல் ஹதீதில் 4வது ஆயத்தாக இந்த ஒரு ஆயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வகால தஆலா இன்னும் உயர்ந்தவனான அல்லாஹு தஆலா சொன்னா 3வது ஆயத்தை பதிவு செய்கிறாங்க. இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா லா யஹ்ஃபா அலைஹி அவனிடத்தில் மறையாது, ஷைஉன் எந்த ஒரு விஷயமும் அவனிடத்தில் மறையாது, ஃபில் அர்லி இந்த பூமியில, வலா ஃபிஸ் ஸமாஇ இன்னும் வானத்திலேயும். அப்போ பூமியிலேயும் வானத்திலேயும் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் அல்லாஹு தஆலாவிடத்தில் மறையக்கூடியதாக இருக்காது. இப்போ எதுவுமே அல்லாஹுடைய கண்ணுக்கு தெரியாமல் போகாது. அல்லாஹுடைய கண்காணிப்பை விட்டு எதுவுமே மறைய முடியாது. எல்லாம் அல்லாஹுடைய கவனிப்பில் தான் இருக்கின்றது, எல்லாம் அல்லாஹுடைய அந்த கண்காணிப்பில் தான் இருக்கின்றது என்பதை பதிவு செய்யும் விதமாக இந்த ஒரு ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. ஆல இம்ரான் சூரத்து ஆல இம்ரான்ல இந்த ஆயத்து 6வது ஆயத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வகால தஆலா இன்னும் உயர்ந்தவனான அல்லாஹு தஆலா சொன்னா, இன்ன ரப்பக லபில் மிர்சாத் இன்ன ரப்பக நிச்சயமாக உங்களுடைய இரட்சகனாகிறவன், லபில் மிர்சாத் திட்டமாக அவன் கவனிப்பதை கொண்டிருக்கின்றான், கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக இங்க ஓப்பனாவே அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த ஆயத்தில் உங்களை நான் கவனிச்சு கொண்டு இருக்கிறேன், உங்களுடைய இரட்சகன் உங்களை கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அல் ஃபஜ்ர் சூரத்துல் ஃபஜ்ரில் 14வது ஆயத்தாக இது பதிவு செய்யப்படுது. வகால தஆலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இறுதியாக அந்த ஆயத்தை பதிவு செய்கிறாங்க. யஅலமு ஹாயினத்தல் அயுனி, யஅலமு அவன் அறிகின்றான், ஹாயினத்தல் அயுனி கண்களுடைய மோசடியை அவன் அறிகின்றான், வமா துஃபிஸ் சுதூர் நெஞ்சங்கள் எதை மறைத்து வைக்கின்றதோ அதை அல்லாஹு தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், கண்கள் செய்யக்கூடிய அந்த அநியாயங்கள், அந்த மோசடிகளை அல்லாஹு தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் உங்க கல்புல என்னென்னலாம் மறைஞ்சிருக்கிறதோ, அந்த உங்கள் உள்ளத்தில் எதையெல்லாம் நீங்கள் மறைச்சு வச்சிருக்கீங்களோ அந்த அனைத்தையும் அல்லாஹு தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ எல்லாமுமே சகலமும் அல்லாஹ்விற்கு தெரிந்ததாக இருக்கின்றது என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக பதிவு செய்கிறாங்க. காஃபிர் சூரத்துல் காஃபிரில் இந்த ஆயத்து 19வது ஆயத்தாக பதிவு செய்யப்படுகின்றது. வல் ஆயாத்து ஃபில் பாபி இந்த பாடத்தில் உள்ள ஆயத்துகள் ஆகிறது கசீரத்துன் மஅலூமத்துன்
அறியப்பட்ட அதிகமானதாக இருக்கின்றது. அப்போ இந்த முராக்கபாவை குறித்து இங்க போட்டிருக்கிற ஆயத்து மட்டும்தான் ஆயத்துகளா, இது மட்டும்தான் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லப்பட்டதான்னு கேட்டா அப்படி கிடையாது. அது அதிகமான ஆயத்துகளாக இருக்கு. இது அல்லாத நிறைய ஆயத்துகள் இருக்கு. இந்த பாடத்துல இந்த முக்கியமான ஆயத்தை இந்த பாடத்துக்கு தோதுவாக நமக்கு பதிவு செய்து தந்திருக்கிறார்கள் சொல்றாங்க. அப்போ இந்த முராக்கபாவை குறித்தான இந்த 5 ஆயத்துக்களை இந்த பாபின் கீழே நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது ஒரு ஹதீஸை பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த ஹதீஸு 60வது ஹதீஸாக இருக்குது. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய வரிசையில் 60வது ஹதீஸாக இருக்குது. அப்போ இந்த ஹதீஸினுடைய ஒரு ஹுலாசா, ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால், அப்போ உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நாங்கள் ஒரு சபையில் உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மனுஷன் வராங்க, ஒரு மனிதர் வருகிறார். ஒரு வெண்மையான ஆடையை கொண்டு, வெண்மை நிறமான ஆடை, வெள்ளையா இருக்கிறாரு, கருத்த முடி, கடுமையான கருத்த முடியோடு அவர் வருகிறார். அவர் பயணத்தில் வந்த எந்த ஒரு டயர்டும் அவர்கிட்ட தெரில, இப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறாரு. எங்களில் யாருமே அவர் யாருன்னு யாருக்குமே தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருகாமையில் அந்த நபர் உட்கார்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இணைஞ்சு உட்கார்ந்து சில கேள்விகளை அந்த நபர் கேட்கிறாரு. அது என்னென்ன கேள்வின்னு சொன்னா, இஸ்லாத்தை குறித்தும் எனக்கு சொல்லுங்க யார சொல்லலாம் என்பதாக அவர் கேட்டார். அப்போ இஸ்லாம்னா என்னன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு சொன்னாங்க. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹை தவிர வேறு எந்த ஒரு நாயனும் இல்லை, எந்த ஒரு வணக்கத்திற்குரியவனும் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறாங்க. இன்னும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி, இன்னும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்க, நோன்பை நீங்கள் நோன்பு வையுங்கள், இன்னும் நீங்கள் உடலால் சக்தி பெற்றால், வலியால் சக்தி பெற்றால் அல்லாஹுடைய அந்த கஅபா ஷெரீஃபிற்கு சென்று நீங்கள் ஹஜ்ஜு செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ இதுதான் இஸ்லாத்தை குறித்தான விஷயம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு சொல்றாங்க. அப்போ நீங்கள் உண்மையை கூறிவிட்டீர்கள் முஹம்மதே, எனக்கு கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லுங்க, ஈமான குறித்தும் என்னன்னு சொல்லுங்க, ஈமான என்னென்ன விளக்கித்தாங்கன்னு கேட்ட பொழுது, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது, ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வது, இன்னும் ஹைரும் ஷர்ரும், நல்லவையும் தீங்கானவையும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு நடக்கின்றது என்பதை கொண்டும் ஈமான் கொள்வதுதான் ஈமானாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே, நீங்கள் உண்மையை கூறிவிட்டீர்கள் யார சொல்லலான்னு சொல்லிட்டு, நல்ல காரியங்களை குறித்து எனக்கு நீங்க சொல்லுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் பதில் சொல்றாங்க, நீங்கள் தொழுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். எப்படின்னா, ஒன்று நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தவாறு வணங்குங்க. இப்போ நான் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து தொழுவுங்க. அப்படி இல்லை என்று சொன்னால், அப்படி உங்களுக்கு சாத்தியப்படலைன்னு சொன்னால், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற ஒரு நியத்தில் நீங்கள் தொழுவுங்க. இப்போ அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான், அந்த ஒரு பயத்தின் காரணமாகவோ நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், நீங்கள் அப்படி செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, மறுமை நாளை குறித்தும் எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க யார சொல்லதான்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதற்கு என்னை விட பதிலை ரொம்ப தெரிஞ்சவங்க நீங்கள் தான் என்பதாக ஒரு பதிலை சூசகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது அந்த நபர் திரும்ப கேட்குறாங்க, சரி கியாமத் நாளை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ கியாமத் நாளுடைய அடையாளத்தை பற்றியாச்சும் எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், கியாமத் நாள் அடையாளம் சொன்னால், ஒரு அடிமை பெண் அவளுடைய எஜமானியை அவள் பெற்றெடுப்பாள். அப்போ தன்னுடைய எஜமானோடு அவள் தவறான உறவு கொண்டு அவள் அதன் மூலமாக ஒரு பெண்ணை பெற்றெடுக்கக்கூடியவளாக இருப்பாள். அப்போ அந்த பெண்ணு அந்த தாயை மதிக்க மாட்டாள். அப்போ அந்த தாயை ஏசக்கூடிய, அந்த தாயை மதிக்காத ஒரு பெண்ணாக வளருவா. அப்போ தன்னுடைய எஜமானியே ஒருத்தி பெற்றெடுக்கிறாளா இல்லையா, அப்படி ஒரு காலம் வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஏழ்மையாக வாழக்கூடிய நபர்கள், ஆடை இல்லாமல் வாழக்கூடியவர்கள்,
செருப்பில்லாமல் வாழக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் உயர்ந்த உயர்ந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுவாங்க. பெரிய பெரிய வீடுகளை கட்டி அந்த வீட்டில் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுவும் கியாமத்தினுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு அந்த நபர் போயிட்டாங்க. அந்த நபர் போன உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உமரே இப்போ வந்துட்டு போனாங்களே இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர்களை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது அப்போ நான் சொன்னேன், அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்விற்கும் அவருடைய ரசூலுக்குமே தெரியும், அவங்க தான் எல்லாம் தெரிஞ்சவங்க என்ற ஒரு பதிலை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கொடுத்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னாங்க, இப்போ வந்த நபர் யாரு தெரியுமா? இவர்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இவங்க எதற்காக வந்தார்கள் சொன்னா, இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை உங்களுக்கு போதிப்பதற்காக, எடுத்துரைப்பதற்காக, என் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இவர்கள் வந்தார்கள் என்ற ஒரு செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸை நம்ம இப்போ வாசிப்போம் வாங்க. 60வது ஹதீஸ். வஅம்மல் ஹதீஸு, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் ஹதீஸுகள் ஆகிறது. எனவே இது முதலாவதாக இருக்கு. அப்போ இந்த பாபுல இந்த முராக்கபா என்ற பாபின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸில் இது முதலாவது ஹதீஸாக இருக்குன்னு சொல்றாங்க. அன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு, ஹத்தாபுடைய மகனான உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனான உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அவர்கள் சொன்னார்கள், பைனமா ஒரு சமயத்தில், நஹனு ஜுலூசுன் நாங்களாகிறவர்கள் அமர்ந்திருந்த நிலையில் இருந்தோம், ஐந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் நாங்கள் அமர்ந்தவர்களாக இருந்தோம். அப்போ அந்த சமயம் ذات யோமின் அந்நாளில் உள்ளது. அப்போ ذات யோமின் சொன்னா ஃபி யௌமின் மான்னு நமக்கு ஷரஹ்ல எழுதுறாங்க. அப்போ ஒரு நாளில் உள்ளவையாகும், அந்த நாளில் நடந்த விஷயமாகிறது சொல்றாங்க. இது அந்த சமயம் தொலா அலைனா எங்களின் மீது உதயமானார்கள், இப்போ வந்தார்கள். ரஜுலுன் ஒரு ஆண் வந்தாரு. எப்படி வந்தாரு? ஷதீது பயாவு சியாபி, ஆடை என்பது அந்த ஆடை என்பது வெளுத்த நிறத்தினுடைய கடுமையான நிறத்தில் இருந்தது. அப்போ கடுமையான ஒரு வெண்மை நிறமான ஆடை அணிந்த ஒரு ரூபம் கொண்ட ஒரு மனிதர் வந்தாரு. இன்னும் சொல்றாங்க, ஷதீது சவாதி ஷாரி, அவருடைய முடி கருத்த நிலையில் கடுமையாக இருந்தது. அப்போ கருத்த கடுமையான முடி வச்சு, ரொம்ப கடுமையான கருப்பா இருக்குமா இல்லையா, அடர்ந்த ஒரு முடி, அந்த அப்படி ஒரு சூரத்தில் ஒரு உருவத்தில் ஒரு நபர் வந்தார். லா யுரா அலைஹி, அவரின் மீது பார்க்கப்படவில்லை. அசரு சஃபரி, பயணத்தினுடைய அடையாளம் அவர்கிட்ட பார்க்கப்படலை. அப்போ பயணத்தில் வந்து அந்த அடையாளமே தெரில, ஒரு டயர்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நாள் வராரு. வலா யஅரிஃபுஹு, இன்னும் அவரை அறிய மாட்டார்கள். மின்னா எங்களிலிருந்து யாரும் அறிய மாட்டாங்க. அஹதுன், ஒருவரும் எங்களிலிருந்து அவரை அறிய மாட்டார்கள். இப்போ எங்களிலிருந்து யாருக்குமே அவர் யாரும் தெரியல. ஹத்தா இறுதியில் ஜலச இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் அவர்கள் அமர்ந்தார்கள். ஃபஸ்னத ருக்குபதைஹி இலா ருக்குபதைஹி, ஃபஸ்னத எனவே அவர் இணைத்தார், ருக்குபதைஹி அவருடைய இரு முட்டுகளையும் இணைத்தார்கள், இலா ருக்குபதைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரு முட்டுகளோடு அவர்களுடைய இரு முட்டுகளையும் இணைத்தார்கள். வவதஅ கஃபைஹி, இன்னும் அவருடைய இரண்டு கஃபையும் வைத்தார்கள். கஃபுன்னு சொன்னா அந்த உள்ளங்கை, உள்ளங்கையை அவர்கள் வைத்தார்கள். அலா ஃபஹிதைஹி, தன்னுடைய துடையின் மீது அந்த உள்ளங்கையை வச்சு உட்கார்றாங்க. வகால, இன்னும் அவர் கேட்டார், யா முஹம்மது, முஹம்மதே, அஹ்பீர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை குறித்தும் எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்பதாக அவர் கேட்ட பொழுது, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாமு, இஸ்லாமாகிறது, அன்தஷ்ஹத, என்னது, சாட்சி கூறுவதாகும், அல்லா இலாஹ இல்லல்லாஹு,
அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது என்பதை சாட்சி கூறுவதாகும். நீ சாட்சி கூறுவதாகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஅன்ன முஹம்மதன், இன்னும் நிச்சயமாக முஹம்மது ஆகிறவர்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்பதையும் சாட்சி கூறுவதாகும். وتقيم الصلاة இன்னும் தொழுகையை நிலைநாட்டுவதும், வதுத்திய ஜகாத்த, இன்னும் ஜகாத்தை கொடுப்பதும் ஜகாத்தை நிறைவேற்றுவதும், வதசூமு ரமலான, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதும் ஆகும். வதஹுஜ்ஜல் பைத்த இன் இஸ்ததஅத இலைஹி சபீல், வதஹுஜ்ஜல் பைத்த, அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை ஹஜ் செய்வதாகும், நீ ஹஜ் செய்வதாகும். இன் இஸ்ததஅத, நீ சக்தி பெற்றால், இலைஹி சபீலன், வழியால் அந்த பைத்தின் பக்கம் நீ சக்தி பெற்றால், நீ ஹஜ் செய்வது உனக்கு கடமையாகும். இதையெல்லாம் கொண்டு நீ சாட்சி கூறுவதுதான் இஸ்லாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால, அதற்கு அந்த நபர் சொன்னாங்க, சதக்கத்த, நீங்கள் உண்மையை கூறிவிட்டீர்கள், நீங்க உண்மையை கூறிட்டீங்க அரசுலதா என்பதாக சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅஜிப்னா லஹு, அவரிடத்துல நாங்க ஆச்சரியப்பட்டோம், அப்போ அவரை பார்த்து நாங்க ஆச்சரியப்பட்டோம். எஸ் அலுஹு, அவரே கேட்கிறார். வயுசத்திகுஹு, இன்னும் அவரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துகிறார். அப்போ கேள்வி அவர் கேட்டுட்டு அவரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு கேள்விக்கும் அவர் பதில் சொல்றாருன்னு சொன்னா அதை பார்த்து நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ கால, அந்த நபர் மீண்டும் கேட்டார், ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை குறித்தும் எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்ட பொழுது, கால, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் துஅ்மின பில்லாஹி, அல்லாஹ்வை நீ ஈமான் கொள்வதாகும். வ மலாயிகத்திஹி, இன்னும் அந்த அல்லாஹ்வினுடைய மலக்குமார்களை கொண்டும் நீ ஈமான், வானவர்களை கொண்டும் நீ ஈமான் கொள்வதாகும். வ குதுபிஹி, இன்னும் அந்த அல்லாஹ்வினுடைய வேதங்களை கொண்டும் நீ ஈமான் கொள்வதாகும். வ ருசுலிஹி, இன்னும் அவனுடைய தூதுவர்களை கொண்டும். வல் யௌமில் ஆகிரி, இன்னும் இறுதி நாளை கொண்டும். வதுஅ்மின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, வதுஅ்மின, இன்னும் நீ ஈமான் கொள்வதாகும், பில் கத்ரி, விதியை கொண்டு, கைரிஹி வ ஷர்ரிஹி, அந்த விதியின் நலவை கொண்டும் விதியின் தீமையை கொண்டும், அந்த இரண்டும் அவனுடைய கதிரில் இருந்தும் கட்டுப்பட்டதாக அது இருக்கின்றது. இதுதான் ஈமான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே கால, அவங்க சொன்னாங்க, அந்த நபர் சொன்னாரு, சதக்கத்த, நீங்கள் உண்மையை கூறிவிட்டீர்கள் என்பதாக சொன்னாங்க. கால, மீண்டும் கேட்டாரு, ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பற்றி நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்பதாக கேட்ட பொழுது, கால, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ, அல்லாஹ்வை நீ வணங்குவது, கஅன்னக, எப்படி தெரியுமா, கஅன்னக தராஹு, அவனை நீ பார்க்கின்றாய் என்பது போல, நிச்சயமாக அவனை நீ பார்க்கிற என்பதை போல நீ வணங்குவதாகும் சொன்னாங்க. ஃபஇல்லம் தகுன் தராஹு, அவனை நீ பார்ப்பதாக நீ ஆகவில்லை என்று சொன்னால், பார்க்கக்கூடியவனாக நீ ஆகலன்னு சொன்னான், ஃபஇன்னஹு, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆகிறவன், யராக்க, அவன் உன்னை பார்க்கின்றான் என்பதாக நீ சிந்திச்சு நீ வணங்கு அல்லாஹ்வே என்பதாக சொன்னார்கள். கால, அதற்கு சொன்னார்கள், மறுபடி மீண்டும் கேட்டாரு, ஃபஅக்பிர்னி அனி சாஅத்தி, கியாமத் நாளை குறித்தும் எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்பதாக கேட்ட பொழுது, கால, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயில், மல் மஸ்ஊலு அன்ஹா, இந்த கேள்வியை தொட்டும், இந்த கேள்வியை பற்றி கேட்கப்பட்டவர் இல்லை, பிஅலம, அறியக்கூடியவராக இல்லை, மினஸ் ஸாயிலி, கேட்கக்கூடியவரை விட கேள்வி கேட்கப்பட்டவர் அறியக்கூடியவராக இந்த கேள்வியை தொட்டும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அப்போ கேள்வி கேட்டவங்க நீங்க, கேள்வி கேட்கப்பட்டவங்க நான். இப்போ இது என்னை விட நீங்கள் தான் இந்த விஷயத்தை மிகவும் அறிந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதாக ஒரு சுசகமான ஒரு பதில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருக்கு தராங்க. கால, அப்போ கேட்டாங்க மீண்டும், ஃபஅக்பிர்னி, எனவே எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள், அன் அமாராத்திஹா, அந்த கியாமத் நாளுடைய, மறுமை நாளுடைய அந்த
அடையாளங்களை குறித்தும் எனக்கு நீங்க அறிவித்து தாருங்க என்பதாக கேட்டபொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்தலிதல் அமது, ஒரு அடிமை பெண் பெற்றெடுப்பதாகும், ரப்பத்தஹா, தன்னுடைய எஜமானியை அவள் பெற்றெடுப்பாள் என்பதாக சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க வந்தரல் ஹுஃபாத, இன்னும் வந்தரா, இன்னும் நீ பார்ப்பதாகும், அல் ஹுஃபாத, செருப்பு இல்லாதவர்களை, அல் உராத்த, இன்னும் ஆடை இல்லாதவர்களை, அல் ஆலத்த, இன்னும் ஏழைகளை, ரிஆ ஷாஇ, ஆடை மேய்க்கக்கூடியவர்களை நீ பார்ப்பாய். எப்படி? யததாவலூன ஃபில் புன்யான், உயரமான கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடுவார்கள். அப்போ பெரிய பெரிய மங்களாக்கள் கட்டுறதுல போட்டி போடக்கூடியவர்களாக அவர்களை நீ பார்ப்பாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் கியாமத் நாளுடைய அடையாளம் என்பதாக அந்த நபருக்கு சொன்னாங்க. சும்ம பிறகு இன்தலக, அந்த நபர் சென்று விட்டார்கள். பல பிஸ்து மலியன், அப்போ இதை யாரு சொல்றா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ராவியான இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பலபிஸ்து, சிறிது நேரம் நான் அங்கேயே தங்கியிருந்தேன். சும்ம பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா உமரு, உமரே, அத்தத்ரீ மினஸ் ஸாயில், இந்த கேள்வி கேட்டவரிலிருந்தும் நீங்கள் அறிவீர்களா? அப்போ இங்க கேள்வி கேட்டாங்களே, இப்போ இவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. குல்து, அப்ப நான் சொன்னேன், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹுவும் அவனுடைய தூதுவரும் அலமு, மிகவும் அறியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பதிலை நான் கொடுத்தேன். வால, அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு, நிச்சயமாக இவர்களாகிறவர்கள் ஜிப்ரீல், இவர்கள்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கின்றார்கள். அதாக்கும், அவர்கள் உங்களிடத்தில் வந்தார்கள். யுஅல்லிமுக்கும் அம்ர தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தினுடைய அந்த விஷயங்களை உங்களுக்கு அவர்கள் கற்றுத்தருவதற்காக உங்களிடத்தில் அவர் வந்தார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸானது முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இதோட இந்த ஹதீஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான ஒரு விளக்கத்தை இங்கே தராங்க நமக்கு. பாருங்க, வமானா, அர்த்தமாகிறது தலிதுல் அமத்து ரப்பத்தஹா. அந்த தலிதுல் அமத்து ரப்பத்தஹா என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு அடிமை பெண் பெற்றெடுப்பாள், ரப்பத்தஹா, அவருடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். அதாவது சையிதத்தஹா, அவளுடைய எஜமானி, அவளுடைய தலைவி என்ற அர்த்தத்தை இது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக நமக்கு சொல்றாங்க. வமானாஹு, இன்னும் அதனுடைய மானா ஆகிறது அந்தக்சுர சராரி, அடிமை பெண்கள் அதிகமாகுவது. ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், தலதல் அமத்து சுர்ரியத்து, ஒரு அடிமை பெண்ணாகிறவள் பெற்றெடுப்பாள். பின்தன், ஒரு மகளை பெற்றெடுப்பாள். லிசையீதஹா, அவளுடைய அந்த எஜமானோடு, அந்த எஜமானுக்குரிய ஒரு பெண்ணை அவள் பெற்றெடுக்கக்கூடியவளாக இருப்பாள். அப்போ அப்படி ஒரு பிள்ளையை அவர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்து சையிதி, அந்த எஜமானுடைய பெண்ணாகிறவள், மகளாகிறவள், ஃபீ மான சையிதி, எஜமானுடைய அர்த்தத்தில் உள்ளவளாக இருக்கும். அப்போ அந்த எஜமானுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தை அந்த எஜமானுடைய சாணத்தில் உள்ளதாக இருக்கும் என்பதையும் இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இது அல்லாத இன்னும் சில விளக்கங்களும் கூறப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. அப்போ இன்னும் விளக்கத்தை சொல்றாங்க. ஒல் ஆலத்து, ஆலத் என்பதாக சொன்னா, அப்ப இங்க ஆலத்துன்னு போட்டாங்களே இந்த ஒரு வார்த்தை, ஆலத்தை. அப்ப இந்த ஆழத்துக்கான விளக்கம் என்னவென்று சொன்னால், அல் ஃபுகராஉ, ஏழைகள் என்ற அர்த்தத்தை இது குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. வகௌலுஹு மலியன், இன்னும் மலியன் என்று சொல்லாகிறது. அதாவது ஜமனன் தவீலன், நீண்ட காலம், சிறிது காலம் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மலியன் போட்டிருக்காங்க இல்லையா, இதற்கான அர்த்தம் ஒரு சிறிது நேரம், சிறிது காலம் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இது இருக்கும் என்பதாக சொல்றாங்க. வகானதாலிக்க, இன்னும் அந்த காலம் ஆகியிருந்தது. சலாசன், 3 நாட்களாக அந்த காலம் ஆகியிருந்தது. எந்த காலம்னு சொன்னா, மேல இங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா இல்லையா, ஃபலபிஸ்து மலியன், சிறிது காலம் நான் தங்கினேன்னு சொன்னாங்களா இல்லையா, அப்ப அந்த சிறிது காலமானது 3 நாட்களாக ஆகியிருந்தது என்பதாக நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபுல் முராகபா, கண்காணிப்பு என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர் கேட்ட உடனே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தாங்களா இல்லையா, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக்.
அப்ப அல்லாஹ்வை நீ நீங்க அல்லாஹ்வை பார்ப்பது மாதிரி நீங்க தொழுவுங்க, வணங்குங்கள். இல்லை அல்லாஹ் உங்களை பார்ப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் வணங்குங்கள் என்பதாக சொல்றாங்கன்னா அல்லாஹுடைய அந்த கண்காணிப்பு உங்களிடத்துல இருக்கு என்பதை பதிவு செய்யும் விதமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முராகபால பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியை காண வந்தவர் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இத்தோட நம்ம இந்த 60வது ஹதீஸை நிறைவு செஞ்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 61வது ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.